பாய் பாய். இப்போது கிளம்பிட்டோங்க. நம்ம வந்து ஹட்டைன்லேருந்து புக்கு வந்திருந்தோமா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா புக்குலேருந்து ராஜ்கியா போகிறோம். ஏன்னா நம்ம ஹட்டைன் போனாலும் பஸ் வந்து ராஜ்கியா கேந்தோ வழியாக தான் போகும். நம்ம ஏன் ராஜ்கியா போகிறோம் அப்படின்னா கேந்தோ பார்க்கணும், இங்கே டெல்டா பகுதி பார்க்கணுன்றது தான் நம்மளோட ஐடியா. ஸோ அதனால் வந்து ஹட்டைன் போகாமல் ராஜ்கியா போயிட்டு ராஜ்கியாலேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கேந்தோ போவோம். கேந்தோவிலேருந்து ஹோச்சிமின் போயிடலாம். ஹட்டைன் டு இப்போ வந்து நமக்கு 2,20,000 VND வந்துச்சு வியட்நாமிஸ் டாங்கு. பட்டு இப்போது வந்து நம்ம ராஜ்கியா போகிறதுனால ஒரு 95 VND வந்து அதிகம். மொத்தம் வந்து 3,15,000 VND ஆகுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வியட்நாமில் ஃபுகுக்கு கரண்ட் சப்ளை வருதுன்னு சொல்லி. அது பாருங்கள், நேற்று நான் ஃபுகு பீச்லேருந்து காமிச்சிருப்பேன். அது வந்து அந்த அளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள், நியர்பை நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் அது. பின்னாடியே ஒரு ஃபெரியும் வருது. இது இந்த மெத்தட் நீங்கள் நார்வேலாம் போனீங்கன்னா விண்மில்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி மெத்தடில் தான் வச்சுருப்பாங்க. சீல வந்து அதே மாதிரி வராங்க. இது வந்து ஹட்டைன்லேருந்தும் வருது, ராஜ்கியாலேருந்தும் வருது. 2 இடத்துல இருந்து போகுது. என்டையர் ஃபுகுக்கும் இப்படி தான் லைன் போகுது. ஹை வோல்டேஜ் இது. ஸோ நம்ம ராஜ்கியா போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கேந்தோவுக்கு வந்து பஸ் இருக்கும். ரொம்ப சீப்பாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பஸ்ஸில் போனோன்னா அங்கேருந்து நம்ம மிகாங் டெல்டா நடந்தே போயிடலாம். நடந்து போயிட்டு ஈஸியாக அங்கேருந்து நம்ம என்ன ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 lakh VND வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து நம்ம ஹோச்சிமின் போயிடலாம். மேக்ஸிமம் ஹோச்சிமின் போகிறதுக்கு இங்கேருந்து ஈவினிங் ஒரு 3 to 5 ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே சுற்றி பார்த்து போகிறோன்னா ஒரு நைட்டுக்குள்ளே போயிடலாம். கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. நேற்றுலேருந்து இங்கே மழைங்க ஃபுல்லாக. நேற்று பீச்சில் இருந்த வரையும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இதுக்கு போனோம்ல, நைட் மார்க்கெட் போயிட்டு வரும்போதே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சரியான மழை. திரும்ப காலையில் ஃபுல்லாக ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ட்ரிசில்லே கொஞ்சம் அதிகமாக பெய்யுது. செம்மையான கிளைமேட்டில் இருக்குது. அதான் எல்லாருமே வந்து சீட்டில் உட்காராமல் இங்கே வந்துட்டாங்க. பாருங்கள், இங்கே என்ன 7:10 காலையில் கிளம்புது. நான் நினச்சேன் ஐயோ மழை பெய்யுது, என்ன கரெக்டாக வருமா வராதான்ட்டு. பட் வந்து விண்டு அதிகமாக இல்லாதனால எடுத்துட்டாங்க. கரெக்டாக 7:10 எடுத்துட்டாங்க. இதை விட்டால் வந்து 9 o'clock தான் இருக்குது. இங்கேருந்து 2 hours 50 minutes வரும் ட்ராவல் வந்து.